வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது தினந்தோறும் வெளியாகி கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் தேசிய விருது பெற்ற பிரபல இயக்குனர் ஒளிப்பதிவாளர் திடீரென மரணம் அடைந்து போயிருக்கிறாரு. இவருடைய மரணத்திற்கு திரையுலகைச் சேர்ந்த நண்பர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கியமான இவருடைய ரசிகர்கள் அனைவருமே நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வருகிறாங்க. யார் அந்த இயக்குனர், அவருக்கு என்னாச்சு, எப்படி இறந்து போனார்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தேசிய விருது பெற்ற இயக்குனர் ஒளிப்பதிவாளர் செழியன் அவர்கள் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தனது யதார்த்தமான ஒளிப்பதிவு மூலமாக சர்வதேச தரம் வாய்ந்த வாழ்வியல் படைப்புகள் மூலம் தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்த பிரபல ஒளிப்பதிவாளரும் தேசிய விருது பெற்ற இயக்குனருமான செழியன் அவர்கள் இன்று காலையில் அகால மரணம் அடைந்திருக்கிறாரு. அவரது திடீர் மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா உலகையுமே ரசிகர்களையுமே பெரும் சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது. தமிழ் சினிமாவில் காட்சி கோணங்களை எளிய யதார்த்த மொழியில் கடத்தி பெருமை ஒளிப்பதிவாளர் செழியன் அவர்களுக்கு உண்டு. பாலா இயக்கத்தில் உருவான பரதேசி, ஆர்டி மிஸ்ரா இயக்கத்தில் உருவான கல்லூரி, சீனு ராமசாமியின் தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் ராஜமுருகனின் ஜோக்கர் உள்ளிட்ட பல முக்கியமான திரைப்படங்களுக்கு தனது அசாத்தியமான கேமரா கண்கள் மூலமாக யதார்த்தமான ஒளி அமைப்பை வழங்கி பாராட்டுகளை பெற்றார். ஒளிப்பதிவாளர் மட்டுமின்றி சிறந்த இயக்குனராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். இவர் இயக்கிய டூலைட் திரைப்படம் மத்திய அரசின் மிக உயரிய தேசிய விருதை பெற்றுக் கொடுத்தது. பல்வேறு சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு பல உலகளவிய விருதுகளை குவித்து தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த ஒளிப்பதிவாளர். திரைத்துறையினர் ஆழ்ந்த இரங்கலுக்கு மத்தியில் மறைந்த இயக்குனர் செழியன் உடலுக்கு பொதுமக்கள், திரையுலக சேர்ந்தங்க மற்றும் அரசியல் பிரமுகர் இறுதி அஞ்சலிக்காக சென்னையில் உள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. செழியன் மறைவு குறித்து தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர் தங்களது தாளாத துயரத்தை பகிர்ந்து வருகிறாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞரையும் எளிய மனிதர்களின் கதையை கூறிய உன்னதமான இயக்குனரையும் இழந்து விட்டது என தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறாங்க. நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் செழியன் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட உள்ளதை அடுத்து அங்கு திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கூட்டம் பெருமளவில் வரக்கூடும் என கருதப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் தேவையற்ற போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படாமல் தடுக்கவும் சட்ட ஒழுங்கை பராமரிக்க போலீசார் தகுந்த முன்னெச்சரிக்கை, பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறாங்க. இவரது இறுதிச் சடங்குகள் குறித்து விவரங்கள் பின்பு அறிவிக்கப்படும் என அவருடைய குடும்பத்தினர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவருடைய மரணத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், இயக்குனர் பாலா போன்ற முன்னணி நடிகர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வருகிறாங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நீங்களோ இவருக்கு இரங்கல் தெரிவிக்கணும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன கருத்துக்கள் சொல்ல வரீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.